புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த சினிமாவில் முதல்ல ஹீரோவா நடித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் சாதாரணமாக சினிமாவில் நடித்து பெரியாளாக வரலை. அவர் ஹீரோவா நடிக்க முன்னாடி பல அவமானங்கள், பல போராட்டங்கள், வறுமை, பல பிரச்சனைகளை சந்தித்தவர். 1936 சதி லீலாவதி அப்படிங்கிற ஒரு படம், அதில் அவர் ஒரு கேரக்டர், அதாவது ஒரு சின்ன கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார். அதில் தான் அவர் ஒரு நடிகராக அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடித்தார். ஹீரோவாக அவர் அறிமுகமான படம் ராஜகுமாரி அப்படிங்கிற படம். 1947 ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆன படம். அதில் தான் முழு ஹீரோவாக அவர் அறிமுகமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவர் சின்ன சின்ன கேரக்டர் தான் நடித்து சினிமாவில் வளர்ந்துருக்கிறார். அவருடைய போராட்டத்தை பார்த்தீங்கன்னாலே 10 வருஷமாக சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கும்போது அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நம்மளால் உணர முடியும். ஆரம்பத்தில் ஃபைட் மாஸ்டர் அசிஸ்டண்டாக இருந்தவர், அப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ் இருக்கார், சின்னப்பா தேவர், அவருடைய அறிமுகம் கிடைச்சி அவருக்கு நண்பராகி, அப்புறம் அவர் மூலம் சினிமா வாய்ப்புகள்லாம் கிடைச்சி அப்புறம் ஒரு கட்டத்தில் இவர் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து தேவர் ஃபிலிம்ஸில் நடித்து அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அவருக்கு. இந்த 1947 வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படம் அவருக்கு வாழ்க்கையில் முக்கியமான திரைப்படம், முதல் திரைப்படம். ஸோ அதில் நடித்த அந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டாகி போனது. அது பல முன்னணி நடிகர்கள் அதில் நடிச்சிருந்தாங்க. அதில் ஹீரோவாக எம்ஜிஆர் தான் புதுசு. அதில் இன்னொரு முக்கியமான ஆள் என்னென்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதியிருப்பார். அவருடைய முதல் படமும் அதுதான். கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின முதல் படமும் ராஜகுமாரி தான். அந்த படத்தோட டைரக்டர் ஏஎஸ் சாமி அப்படிங்கிறவர், அவருக்கும் அதுதான் முதல் படம். எம்ஜிஆர் ஹீரோவாக முதல் படம், அதே மாதிரி கலைஞர் வசனமும் அதுதான் முதல் படம். ஏஎஸ்ஏ சாமிங்கிற டைரக்டரோட முதல் படமும் அதுதான். ஸோ அப்படி ஒரு புதுமுகமாக வந்த படங்கள் தான் அது. ஆனால் அதில் சீனியர் நடிகர்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எஸ்எம் சுப்பையா நாயுடு அப்படிங்கிறவர் தான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. தயாரிப்பு எம் சோமசுந்தரம், எஸ்கே மொய்தீன், அவங்க தான் அதில் தயாரிச்சிருக்காங்க. நடிகர்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் பாலையா, எம்ஆர் சுவாமிநாதன், எஸ்வி சுப்பையா, நம்பியார், இப்படி பல பேர் அதில் நடிச்சிருப்பாங்க. பாடல் உடுமலை நாராயண கவிஞர், அப்போ பிரபலமான கவிஞர், அவர் தான் பாட்டு எழுதியிருப்பார். மொத்தம் இந்த படத்தில் 12 பாட்டு. இப்போல்லாம் 3 பாட்டு வச்சாலே எந்திரிச்சு தேட்டரை விட்டு போயிடறாங்க, படம் பார்க்க மாட்டேங்காங்க. அப்போ 12 பாட்டை உட்காந்து மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த 12 பாட்டும் போர் அடிக்காமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படித்தான் அந்த காலகட்டத்தில் சினிமாக்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த படம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்ல ஹீரோவாக நடித்து அது வெற்றி பெற்ற திரைப்படமாகவும் அமைஞ்சது. அதன் பிறகு தான் தொடர்ந்து அவர் ஹீரோவை நடித்து பெரியாளானார். அவர் ஹீரோவை நடிக்கும்போது அவருக்கு 47 வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 47 வயசில் தான் ஹீரோவே ஆனார். ஆனால் ஏஜ்லாம் தெரியாது. அவர் முகத்தை பார்த்தா வயசே தெரியாது, இளைஞர் மாதிரியே இருப்பாது. அது எல்லாருக்கும் அமையாது, சில பேருக்கு தான் அந்த மாதிரி அமையும். அது எம்ஜிஆருக்கு அமைஞ்சிருந்தது. இப்போ திரு விஜய் அவர்கள், அவரும் 16 வயசுலேயே வந்துட்டார். 16-17 வயசுல விஜய் அவர்கள் வந்துட்டார். பட் பார்த்தா இப்போ கூட பார்த்தா விஜய் அவர்களை பார்த்தா அவர் கொஞ்சம் வயசு ஆன மாதிரியே தெரியாது அவருக்கு. அவர் டை அடிக்காமல் அப்படி விட்டதுனால நடத்தி தெரியுது. ஆனால் அவர் கரெக்டாக பார்த்தாங்கன்னா வயசு தெரியாது, இப்போ சின்ன பையன் தான் இருப்பார். ஸோ அப்படி நடிகர்கள் சில பாடியை மெயின்டைன் பண்ணி வர்றதுனால ஏஜ் தெரியாது. அப்படி 47 வயசில் ஹீரோவாகி அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக தமிழ் சினிமாவில் உயர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக சாதிச்சதுங்கிறது அது ஒரு பெரிய வரலாறு.